என்னடி மிஸ் சென்னை அப்படியே மிஸ் இந்தியாவா? அந்த ஐடியாலாம் எனக்கு இல்லப்பா. அடுத்து ஒரு நல்ல காசு இருக்கிற பையனா பார்த்து செட்டில் ஆயிட வேண்டியதுதான். செம்ம பிளான். எனக்கு இந்த ஸ்டூபிட் மிடில் கிளாஸ் வாழ்க்கைலாம் வெறுத்து போச்சு. மாடலிங்ல மட்டும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டா போதும். அதை வச்சு நல்ல ஒரு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடணும். எப்படி என்னோட பிளான்? ஏய் சூப்பர். ஆனா உன் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகாம உன்னோட பிளான் எப்படி சக்சஸ் ஆகும்? மதுமிதாக்கு ஏத்த வரன் அவ கல்யாண வயசுலயே அமைஞ்சிருக்கணும். இதுவே ரொம்ப லேட்டு. இதுக்கு மேல எப்படி? என்ன பிரியா, மதுக்கு வரன் அமையாதது எங்க தப்பா? அக்காக்கு மேரேஜ் முடிஞ்சாதான் தங்கச்சி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றதெல்லாம் பழைய கான்செப்ட். எனக்கு அதுலலாம் நம்பிக்கையே இல்லை. உன் சிஸ்டருக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 35+? அவ்வளோலாம் இல்லை, 35 ரன்னிங். உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்ச மாதிரி சீக்கிரமே உங்க பையன் கல்யாணத்தையும் முடிச்சிருங்க. ஆமாமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு உங்க கண்ணுல பட்டா நீங்களும் சொல்லுங்க. ஆமா, கௌதம்க்கு ஒரு 40 வயசு இருக்கும்ல? ஆமாமா, ஆனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லத்தான் முடியும். கல்யாணமே வேண்டாங்கிறவன கைய கால கட்டி போட்டா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இத பத்தி பேசி பேசி எனக்கு வாயே வலிச்சு போச்சு. இல்ல அபிஷேக்? ஆமாமா, என் பிக் ப்ரோக்கு இந்த கல்யாணம் குடும்பம் இதனால இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒன்லி பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், லைஃப் லாங் பிசினஸ் மேனாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே பிக் ப்ரோ? அதெல்லாம் இல்ல. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். அஸ்வினி, அம்மா, நீ கேட்ட நெக்லஸ் பாரு. வாவ், அண்ணன் வாங்கிட்டு வந்தாரா? ஆமா, அப்படியே ஜொலிக்கிற அஸ்வினி. பியூட்டிஃபுல்லா இருக்கு. செம்மையா இருக்குமா? அப்போ அடுத்து அண்ணன் கல்யாணம் தான். அடுத்து இந்த வீட்ல யாருக்கு என்ன நடக்கணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் தான். கௌதம் வாழ்க்கையில மட்டும் ஒரு பொண்ணு வந்துட்டானா அப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்க நான் விடவே மாட்டேன். சரி சரி, நீ ரெடியாகு. போட்டோ ஷூட் முடிச்சிட்டு ராகு காலம் வரத்துக்குள்ள அருண் வீட்டுக்கு போகணும். சரிங்கம்மா. குவிக்கா ரெடி ஆயிடு. மது, அவங்க எல்லாம் முட்டாள்தனமா பேசுறதை கேட்டு நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இல்லப்பா, அவங்க சரியாதான் பேசுறாங்க. எனக்கு வயசு 35 ஆகுது. மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல 35 வயசுங்கிறது நான் எலிஜிபிள்பா. என்ன மாதிரி ஒரு போரான பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்றதுக்கு யார் வருவா? ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா. உங்களுக்கு பாரமா இருக்கேனேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மது, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க இருங்கப்பா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன்.
அஸ்வினி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நில்லு. உன் குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நண்பா. என்ன இருந்தாலும் மாற்றான் தாய் தான். ரெண்டாம் தரத்து பிள்ளைங்க தான். எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு சகுந்தலா. எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ உங்களை கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. நான் இவங்களை கைவிட மாட்டேன்பா, இது சத்தியம். டேய், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இத்தனை வருஷமா ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நண்பா, உனக்கு வேண்டியது உன்னை முழுசா யூஸ் பண்ணிக்கிற இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்லடா. எப்பவுமே உன் கூட இருந்து உன்னை முழுசா புரிஞ்சுக்கிற, உன் மேல நிஜமா அன்பு செலுத்துற ஒரு பொண்ணு தான் உனக்கு வேணும். நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு இப்ப புரியாது. உன் லைஃப்ல ஒரு பொண்ணு என்ட்ரி ஆவால, அப்ப புரியும். என்னம்மா இது? இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்கன்னு தெரியாம உனக்கு கல்யாணம் பண்ணி மதுமிதாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமோன்னு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவ முகத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அவ என்ன அவாய்ட் பண்றாங்கிற கில்ட்டி ஃபீலிங்கோட தான் நான் தினம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஹாய். ஹாய். என்னம்மா வீட்டு பக்கம் ஆளைய காணோம், ரொம்ப பிஸியோ? ஐயோ அப்படிலாம் இல்லை அங்கிள், நான் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கேன். சொல்லு மது. ஆமாமா, அமாவாசையில நிலா வர மாதிரி வருவா. என்ன ஒண்ணு, உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அவ்வளவுதான். அப்பா, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய் ஸ்ருதி. அங்கிள், மதுமிதாவுக்கு நல்ல அலைன்ஸ் ஏதாவது வந்திருக்கா? ஸ்ருதி, நான் கார் கிட்ட வெயிட் பண்றேன், நீ பேசிட்டு வா. பாய் அங்கிள். சொல்லுங்க அங்கிள். ஒரு பொண்ணுக்கு 30 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகுறது ரொம்ப கஷ்டமா. நாங்களும் விடாம முயற்சி பண்ணிட்டு தாமா இருக்கோம். அங்கிள், இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப நல்ல பையன். யாருமா அது?
எங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறான். மது வயசுக்கு ஏத்த பையன்தான். முதல்ல இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைப்போம். 2 பேருக்கு பிடிச்சிருந்தா அடுத்த என்னென்ன மீட் பண்ணி பேசலாம். பையனை மீட் பண்றதுக்கு மது ஒத்துக்கணுமேமா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான், அது எனக்கும் தெரியும். அதுக்காக நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஏதாவது லஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ண வைக்கிறேன். சரி, நான் வரேன் அங்கிள். பாய். சரிம்மா. கடவுளே, எப்படியாவது ஒரு நல்ல பையனை என் பொண்ணு கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துருப்பா. சாரி. சாரி. ஹலோ. சாரி. போனை தட்டி விட்டுட்டு சாரி சாரி. கௌதம், இன்னைக்கு மதியம் ஒரு லஞ்சு அரேஞ்ச் பண்ண. லஞ்சா? இப்போ எதுக்குடா லஞ்ச் எல்லாம்? உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்குன்னு சொன்னா வரவா போறேன். அது அப்புறம் நான் ஆசைப்பட்டேன். எல்லாரும் பார்த்து பேசி லஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். ஓ, என் டார்லிங்கே சொல்லிட்டாளா? ஓகே, மீட் பண்ணலாம். சொல்லு. எங்க இருக்க? வந்துட்டே இருக்கேன், லிஃப்ட்ல தான் இருக்கேன். சரி, சீக்கிரம் வா. தண்ணி குடிக்குமா? சந்தோஷ். சொல்லு. அவங்க யாரு? என் கூட லிஃப்ட்ல ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா பொண்ணா? ஏய், பாவம் லேடி தான், ஆனா வயசானவங்க. எத்தனை வயசு? ஏய், என்ன வயசுனா அவங்க டேட் ஆஃப் பர்த்லாமா எனக்கு தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்க? பாவம் வயசானவங்க இருமுனாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்டேன். சாரி 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 சாரி. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பா. ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் எம்ம நம்பிக்கை இல்லைல்ல? நீயே பாரு, அப்ப புரியும். பார்க்க வேண்டியது நான் இல்ல, நீதான். பாருன்ற என்னமோ நீ. பாய். இவ யாரு? இவ எப்ப வந்தா? பாட்டி, 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 இங்கதாம்மா பாட்டி இருந்தாங்க. வெளியே வா. வா. இல்ல பாட்டி, நான் வயசு பொண்ணா இருக்கா இவ, உனக்கு வயசானவளா? நான் சொல்றது கேள, நிஜமா உண்மையா பாட்டி தான் இருந்தாங்க. தண்ணி கூட குடிக்கல. நீ கோவமா இருக்க, நீ அது தண்ணி குடிய குடி. எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான்ல. உன் புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா போயிடுச்சு? அப்பனா ஏய், என்னாச்சு? எதுக்கு எவ்வளவு பெரிய ஹோட்டல்? ஏய், இன்னைக்கு நீ எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு என்னோட பார்ட்டி. காட் இட்? அதுக்காக இவ்வளவு பெரிய ஹோட்டலா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மேடம், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? டேபிள் ஃபார் 4. ஓகே மேடம். 4 பேருக்கா? நம்ம 3 பேர் தானே வந்திருக்கோம், எதுக்கு 4? எல்லாம் இங்கே சொல்லணுமா? உள்ள வா சொல்றேன். என்னடி ஆச்சு? அப்போ நாம ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கோம், அப்படிதானே? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏன் திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்க? ஏய், ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நாங்க என்ன உன்னை உடனே வா கல்யாணம் பண்ணிக்கோன்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 minutes ஃப்ரெண்ட்லியா பேசி பாரு, மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ என்ன சொன்னாலும் என்னால அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். மது, லிசன். எனக்கு அந்த பையனை பர்சனலா நல்லா தெரியும். நிஜமாவே சொல்றேன், அவன் உனக்கு ஏத்த பையன். ஜஸ்ட் நீ பேசி பாரு, மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அதுக்கு இல்ல. ஏய், நான் தான் இவ்ளோ சொல்றேன்ல, நீ அடம் பிடிச்சிட்டு இருக்க. வா மேடம். ரெடி மேடம். தேங்க் யூ மேம். வா. ஏய், நான் சொல்றது கேள. ஏய், டேய் டேய் டேய், ஹாய். என்னடா திரும்பவும் சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அப்புறம்னா? நான் வரேன். அவளை பார்த்தா எனக்கு என்னமோ இடிக்குதே. ஹாய். ஏய், ஹாய். இதோ வந்துறோம். வா.
அப்ப லஞ்சுன்னு போய் சொல்லி ஏமாத்திருக்கல? இல்ல அப்படிலாம் இல்ல. முதல்ல வாயை உட்காந்து பேசுவோம். டேய், நீ என்ன சொல்லி என்ன கூப்பிட்ட? லஞ்சுன்னு தானே? ம், அப்ப அங்க நின்னு கை காமிக்கிறது யாரு? முதல்ல வாடா நம்ம உள்ள போய். டேய், நீ முதல்ல சொல்லு, அப்புறம் நான் வரேன். ஒண்ணு இல்ல, நானு நீ அப்புறம் 3 பேரும் ஒண்ணா வரதான் பிளான். திடீர்னு அப்புறம் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் நாங்க. சரி ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்பு நண்பா. ஹலோ. உட்கார் நண்பா. ஐயோ, இவ்வளவு மறந்துட்டோமே. எது கோபுரம் தெரியல. அப்புறம்னா நில்லுமா. என்ன எவ்வளவு சொல்லியும் நீ திருந்தவே மாட்டல? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? வந்திருக்கிறது உன் ஃப்ரெண்டுக்கு பார்த்த பொண்ணு. உன் ஃப்ரெண்டே இன்னும் அவளை சரியா பார்க்கல. நீ உட்கார்ந்து அவளை இன்ச்சிஞ்சா பாத்துக்கிட்டு இருக்க. இன்ச்சிஞ்சாவா? என்ன சொல்ற? சும்மா நடிக்காத. ஐயோ பாப்பா, நீ ஏன் சந்தேகப்படுறேன்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப நல்லவன். நான் அவளை பார்க்கவே இல்லையே. நீ பார்த்த, அத நான் பார்த்தேன். தள்ளு வலி. அப்புறம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் நீ கேளு. அதுக்கப்புறம் சாரி வெரி சாரி. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். வெரி சாரி. என்ன திருத்தவே முடியாது. ஐயோ, அப்புறம் நான் அவங்கள இடிச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்றீங்க? இதெல்லாம் வாஷ் பண்ணி ஸ்டீம் பாயில் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அவங்க என்ன வேணா க்ளீன் பண்ணிருக்கட்டும். நாம ஒரு தடவை க்ளீன் பண்றதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆமா, சேம் டு சேம். நானும் அப்படிதான். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். மது, ஏன் முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சரி. ரிஜெக்ஷனுங்கிறது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும்னு உனக்கு தெரியாது. அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது இவன் நம்ம லைஃப் பார்ட்னர் ஆயிடுவாங்கிற ஆசையில தான் பேசுவோம். அப்புறம் பார்த்தா அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணுவான். நான் ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேன். இதெல்லாம் சொன்னா புரியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துரு. ஜஸ்ட் பிலீவ் மீ. இந்த பையனை உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதே நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு பையனையும் மீட் பண்ணேன். ஏமாற்றம் எனக்கு பழகிடுச்சு. யா இங்க உள்ளதா இருக்கேன். வாங்க. எங்க காணோம்? ஹாய். ஹே ஹாய். ஹாய். நான் சொன்னேன்ல, மதுமிதா. மது, விஷால். ஹலோ. ஹலோ. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க இது வந்துடுறோம். ஏய் ப்ளீஸ். ஏய் இரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உட்காருங்க. You know, I want to be a heroine. 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன். Really? All the best. கௌதம், நீ என்ன வச்சு ஏன் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? எனக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும்தான் நான் செய்வேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலையில நான் இன்வெஸ்ட் பண்றது இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால 2 பேரும் பயங்கர பிஸியா இருப்போம்னு நினைக்கிறேன். புரியல. ஆமாங்க,
நான் MBA படிச்சிருக்கேன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ உங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நானும் உங்க கம்பெனில ஒன் ஆஃப் தி டைரக்டர். அப்புறம் எவ்வளோ பிஸியா இருப்போம் இல்ல? ஓ நீ அப்படி வரியா? அப்புறம் கொஞ்சம் நில்லு. என்ன? ஹாய். ஹாய். அப்புறம்னா சும்மா அது இல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கோவமா இருக்கேன்னு தெரிஞ்சோ எவ்வளவு ஒருத்தக்கு ஏன் எதிரிலேயே ஹாய் சொல்லுவேன்? இல்ல அவங்க எவ்வளோ ஒருத்திலாம் இல்ல. அவங்க இது நம்ம என்னோட பழைய ஃப்ரெண்டு. யாரு அவளா? எங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் நான் உன்னையும் நம்ம குழந்தைங்களையும் எவ்வளோ ஜென்யூனா லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. சும்மா நடிக்காத. அப்புறம் அது லேடிஸ் வாஷ்ரூம், நான் வர முடியாது. லேடிஸ் டாய்லெட்டு. என் செல்லக்குட்டியில வெளியில வா. நீ என்கிட்ட பேசாத. நான் மேல செம கோவத்துல இருக்கேன். பேபி, நான் கடைசியா கேக்குறேன், நீ வெளியே வர போறியா இல்லையா? இது வேலைக்கு ஆகாது. நான் கிளம்புறேன். இது பாரு, நான் கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். அப்புறம் நீ தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். நிஜமாவே நான் போயிடுவேன் பேபி. நான் போறேன். நீங்க எப்பவும் இப்படிதானா? இப்படிதானா? இல்ல எப்பவுமே இப்படி சைலண்டா சீரியஸா மௌனகுரு மாதிரி தான் இருப்பீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப தெரியாதவங்க கிட்ட நிறைய பேசுறது இல்லை. உங்களோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சம்வேர் அரௌண்ட் 35K. இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, உங்களுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு இன்னும் பெட்டரான ஜாபுக்கு போகலாம்ல. இந்த வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷப்பட்டுப்பேன். அதான் என் நேச்சர். எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது. லெட் மீ பி ஸ்ட்ரெயிட் வித் யூ. அந்த டேபிளில் உட்காந்துருக்காள், அவளை பார்த்தீங்களா? சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட ரீச் இருக்கு அவளுக்கு. 1-2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்கா. ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் என்னோட லைஃப் பார்ட்னராக வரணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா இந்த மாதிரி எங்க இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா நாம கூட எங்க இருக்கோன்ற ஃபீலிங் நமக்கு வரும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எனக்கு அது போதும். சரி, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என் நிலைமை என்ன ஆனாலும் நீங்க என் கூடவே இருப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலி நான் ஃபினான்ஷியலி ரொம்ப லாஸ்ல இருக்கேன். என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு கடன் ரொம்ப இருக்கு. ஆனா இத பத்தி நியூஸ் எதுவும் வரவே இல்லையே. ஆக்சுவலி நாளைக்கு காலையில இதான் எல்லா பேப்பர்லயும் ஹெட்லைன்ஸா இருக்க போகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி நேரத்துல நாம மனசு விட்டு பேச நமக்கு ஒரு கம்பெனி இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா அந்த கடவுள் என்னை கைவிடல. நீங்க கிடைச்சிருக்கீங்க. நீங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, சீரியஸா தான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சீஸ் பண்ணிடுவாங்க. என்ன வேணா ஆகட்டுங்க, நீங்க கூட இருப்பீங்கல்ல? அது அச்சச்சோ. ஏன் நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம், வீட்ல இருந்து கால் வருது. அம்மா, அவன் கிட்டதான் ஒண்ணுமே இல்லையேம்மா. அவன் சரியான காலி பெருங்காய டப்பா. நான் என்ன சொல்றது? சரி, நேர்ல வரேன். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்க ரொம்ப சீரியஸ்.
வெரி மெச்சூர்ட். நீங்க உங்க லைஃப்பை பார்க்குற விதம் வேற, நான் என் லைஃப்பை பார்க்குற விதம் வேற. எனக்கு இந்த பார்ட்டி, டிராவலிங், சோஷியல் லைஃப்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. am I right? நான் உங்களை தெரிஞ்சுக்க சோஷியல் மீடியாவில் உங்க ப்ரொஃபைலை செக் பண்ணேன். நீங்க ஒரு சின்ன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க விதமே சொல்லுது எங்க யாரும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாழ்ற ஆள் இல்லைன்னு. ஆனா நான் அப்படி இல்லைங்க. 10 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் நான் மட்டும் தனியா தெரியணும்னு ஆசைப்படுவேன். நீங்க ஒரு ஜென்ரேஷன் ஓல்டுன்னு எனக்கு தோணுது. மேபி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா அப்போ உங்களை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ. ஆனா இப்போ பிடிக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு போனானே, மனசுடைஞ்சு போயிருப்பான். இவனை பேசி சமாதானப்படுத்தலான்னு வந்தா இவன் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவ்வளவு கால்குலேஷனோட வந்திருக்கா? ஆமாண்டா. நல்ல வேளை தப்பிச்சோம். முதல்ல இந்த விஷயத்த அப்புறம் நான் கிட்ட சொல்லணும். ஆமா, அப்புறம் எங்க? அது ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதை. இன்னும் உங்க சண்டை சரியாகலையா? என்ன பண்ண சொல்ற? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கல்ல, உங்க 2 பேருக்கும் நல்லா வேணும். நண்பா, அப்புறம் செம்ம கோவத்துல இருக்கா. நீ கொஞ்சம் போய் அவகிட்ட பேச, அவளை கன்வின்ஸ் பண்ண ப்ளீஸ். சரி, இனிமே எந்த பொண்ணையும் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து என்ன மீட் பண்ண வைக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. நான் அப்புறம் அவ கன்வின்ஸ் பண்றேன். பண்றா? இல்ல, முதல்ல நீ போய் கன்வின்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ப்ராமிஸை பத்தி யோசிப்போம். சரி, அப்ப இப்ப எங்க இருக்கா? கோச்சுக்கிட்டு வாஷ்ரூம்ல இருக்கா. சரி, நான் போய் பேசி பார்க்கறேன். டார்லிங், தயக்கம் தருவதும் நீதானே தானே, மயக்கம் ஒரு புறம் தந்தாயே நீதானே, வலியை தருவதும் நீதானே தானே, அதற்கொரு